பாஸ், யாஸ் டேவிட் கம் இன். பாஸ், பையனை பல வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் பக்குவம் அடைஞ்சான். உடனே கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். பாஸ், நம்ம கம்பெனிக்கு இவன் ஒரு நல்ல சொத்து, தகுதி, அனாதை, சமுதாயத்துல ஒரு செல்லாத காசு, தகப்பு இல்ல, தாய் புறக்கணிச்சுட்டா, பல வருஷமா பசி பட்னியை அனுபவிச்சு பணக்காரங்களை எதிரிகளா நினைக்கிறவன், இரக்கத்தை மறந்தவன், திருட தெரிஞ்சவன். சூட்டபிள் பர்சன். பாய், எஸ் பாஸ். நீ வந்திருக்கிற இடம் ஒரு பூலோக சொர்க்கம். இதுவரைக்கும் உனக்கு கிடைக்காத சுகங்கள் அத்தனையுமே இந்த இடத்துல கிடைக்கும். பட் ஒன் கண்டிஷன். தெரியும் பாஸ். இனிமே எனக்கு ஒரே ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் நீங்க தான் பாஸ். பாஸ், பையனுடைய பணிவை பாத்தீங்களா? வாட்ச் பண்ண டேவிட். இது கடைசி வரைக்கும் இருக்கணும் உனக்கு. தம்பி, உனக்கு பெரிய வேலை ஒண்ணு இல்ல. அத்தி பூத்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் கொலை, ஒரு நாள் கொள்ள. தட்ஸ் ஆல். இதுதான் உனக்கு மந்த்லி கோட்டா. இதுக்கு மேலேனா அது உன் திறமையை பொறுத்து இருக்கு. Am I correct, boss? தாயோ, சுவாமி, நான் ஒழுக்கத்தை இழந்துட்டேன், தாயோட அன்பையும் இழந்துட்டேன். எனக்கு நீங்க தான் வழிகாட்டணும். குழந்தைகளுடைய அன்பை இழந்ததுக்காக வருத்தப்படுற பெற்றோரை பார்த்திருக்கேன். பெற்றோரின் அன்பை இழந்ததுக்காக வருத்தப்படுற குழந்தை இப்பதான் பாக்குறேன். தாயை மதிக்கிறதும் தெய்வத்தை துதிக்கிறதும் ஒண்ணும். உனக்கு ஒரு குறையும் வராது. மடத்து ரத்தனகாரத்தை திருடினதை வந்தான். எனக்கு எடுத்ததும் இவர்தான். அந்த ரத்னகாரத்தை நான் தானே உன்னிடம் கொடுத்தேன். அதை இவரிடம் நீ சொல்லவில்லையா? ஆச்சரியமா இருக்கே சாமி. நகைக்கடையில ரத்னகாரத்தை விற்பனைக்கு இவன் தான் கொடுத்திருக்கான். சந்தேகப்பட்டு அவங்க அப்ப செய்யறாங்க. இவனை விசாரிச்சப்ப தான் தான் திருடன்னு சொன்னானே. புகார் பொய்யானது. நீங்கள் போகலாம். சாமி, நான் ஒரு பாவி, எல்லா குற்றங்களையும் செஞ்சவன். எனக்கு இப்படி ஒரு மன்னிப்பா? இது உனக்கு தந்த மன்னிப்பல்ல, இந்த பெண்ணுக்கு தருகிற மறுவாழ்வு. இவளை மனைவியாக ஏற்றுக்கொள். ஆகட்டும் சாமி, ஆகட்டும். இந்த நிமிஷத்துல இருந்து நான் ஒரு புது மனிதன். எந்த குற்றத்தையும் இனிமே நான் செய்யவே மாட்டேன், செய்யவே மாட்டேன். சதானந்தா, சுவாமி, முகூர்த்தம்னு பந்தல் போட்டா போதும், யாராரோ வந்துடுறாங்க. யாரு? சீதாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க. தகப்பனா ஸ்தானத்துல இருந்து பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யணும். செய்யுங்க செய்யுங்க. இதை செய்ய போறாங்க, செய்யட்டும், செய்யுங்க. ஆயா, ஆயா, இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்க மட்டும் இல்லையான்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். நீங்க வந்துட்டீங்க. அசோக், எனக்கும் இதை விட ஒரு சந்தோஷமான நாள் என் வாழ்க்கையில வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த கோலத்துல பார்க்க எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. முகூர்த்தத்துக்கு நேரமானது. மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. போய் உட்கார். பொண்ணுக்கு அம்மா இங்க இருந்தாங்களே, இங்கதானே இருந்தாங்க. எங்க போனாங்க? சாப்பிட போயிட்டாங்களா? அதுக்குள்ள சோத்து இப்படி கிடக்குறாங்களே, பிள்ளைங்க இப்படி பசி. சாப்பிட்டீங்களா? அப்பா, நான் கூட நீ அன்னைக்கு என்ன தூங்க போட்டுட்டு போயிட்ட இல்ல, முடிச்சு பார்த்தா அம்மா மட்டும்தான் படுக்கையில இருக்காங்க. அசோக், நிறுத்து. தாலியை கட்டாதே. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. வேலைக்காரி கல்யாணத்துல வந்து கல்யாணம் பண்றாரு. ஐயர் பயந்துக்கு போறாரு. சார், கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். டேய், கட்டா சொல்லு, கட்டா பார். வேண்டாம் தம்பி, அசோக் நான் சொல்றதை கேளு. வேண்டாம். நீ யார் உத்தரவு போடுறதுக்கு? நீ கட்டா தாலிய? நீ கட்டுறியா, நான் கட்டவா? ஆயா, ஏன் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றீங்க? காரணத்தை கேட்காத. அதை சொல்றது இல்லைன்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். ஆனா இந்த கல்யாணம் உனக்கு நல்லது இல்லைன்னு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும்.
பைத்தியக்காரின்னு நினைக்கிறேன். இல்ல, நான் தெய்வத்துக்கு சமமா மதிக்கிறேன் தாய். என்னுடைய நன்மைக்காக வேற யாரையும் விட கடவுள்கிட்ட அதிகமா பிரார்த்தனை செய்யறவங்களும் இவங்கதான். தகுந்த காரணம் இல்லாம இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அடியேன் பெயர் மார்த்தாண்டம். இன்று போல் என்றும் வாழ நீங்கள் என்னை வாழ்த்த வேண்டும். வாழ்த்துவதா? உன்னையா? என்ன சாமி சொல்றீங்க? உன்னை வாழ்த்துறதும் சமுதாயத்தை தாழ்த்துறது ஒண்ணுதான். புலிய நாட்டுல உழவப்பட்டா அது மக்கள் கூட்டத்தையே அழிச்சிடும். நீ நல்லவன் இல்ல, நல்லவன். உன்னால இந்த நாட்டுல சிதறின குடும்பங்கள் எத்தனை, சிறைக்கு போன பேதைகள் எத்தனை, மாண்டவங்க எத்தனை. சன்னியாசி, உன்னுடைய காவி உடைகளுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். வார்த்தைகளை அளந்து பேசுறது நல்லது. அளந்துதான் பேசுறேன். மக்கள்கிட்ட தர்மத்தை பிறப்புறதுக்காக ஒரு பக்கம் நாங்க அலையிறோம், நீதியை பாதுகாக்கிறதுக்காக சர்க்கார் இன்னொரு பக்கம் உழைக்குது. இந்த ரெண்டையுமே கெடுத்து அதர்மத்தை அநீதியை நாட்டுல ஆறா பெருக விடுறவன் நீ. பண்டாரம்! என்ன புரிஞ்சுகிட்டவங்களையும் என்ன எதிர்த்தவங்களையும் இதுவரைக்கும் நான் வாழ விட்டதில்லை. ஜாக்கிரதை. நான் உயிருக்கு பயந்தவன் இல்லை, கடமைக்காக உயிரையே விடுற சிவனடியார் பரம்பரையில வந்தவன். நாம் ஆக்கும் கொடியெல்லோம் நமனை அஞ்சோம். மார்த்தாண்டா, இது கொலையடிச்ச பொருள், எடுத்துட்டு போ. பரதேசிகளுக்கு பழத்தை விட்டுட்டு பணத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்கடா. பணம் முக்கியம் இல்ல, லட்சியம் தான் முக்கியம். நமக்கு பணம் முக்கியம் இல்ல, லட்சியம் தான் முக்கியம். வாமா, பையனை பாரு. அவரை எங்க பாக்குறேன். பல வருஷங்களா பிரிஞ்சிருந்த துணைய ஆசை செய்யற பாக்குறேன். குற்றங்கள் எல்லாம் குணங்களா மாறி நிக்கிற தெய்வீக காட்சியை பாக்குறேன். தாயே, இந்த நிலைக்கு என்னை உயர்த்தினதே நீதானே. குடும்பத்துல ஆசை வச்சதால நான் கைதியான, அதே குடும்பத்துல எனக்கு இடம் இல்லைன்னு நீ ஒதுக்கினதால நான் யோகியான. என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுட்டேன். உலகத்துக்கெல்லாம் நீங்க சுவாமியா இருக்கலாம், ஆனா எனக்கு நீங்க கணவர் தான். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க, என்னை ஏத்துக்குங்க. நான் இப்ப தனி மனிதன் அல்ல, உலகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொது மனிதன். அப்படிப்பட்ட ஒருவனை உனக்கு மட்டுமே சொந்தமானவனா உரிமை கொண்டாடுறது சமுதாயத்துக்கு இழைக்கிற அநீதி இல்லையா? எனக்கு வேணும். நீங்க எனக்கு இருந்தப்போ உங்க பெருமையை நான் உணரல. உங்க பெருமையை நான் உணர்றப்போ நீங்க எட்டாத உயரத்துக்கு போயிட்டீங்க. நீங்க கோபுரம், நான் குப்பமே. இங்கேயும் வந்துட்டான். இந்த கடையை தானே பல வருஷமா குழந்தை இல்லையே, எங்க தரம் கிடந்து கோயிலுக்கெல்லாம் போய் குளத்துல எல்லாம் நீராடி நாங்க பெற்ற ஒரே பிள்ளை இவன். பெத்த பிள்ளையா, கடவுள் கொடுத்த பிள்ளையா? நான் வந்துடுறேன், ஒரு விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஒரு விஷயம் வந்துடுறேன். இருங்க. என்ன சிவகாமி இது? இந்த சாமி எசக பிசகா கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அன்னைக்கு இதே கேள்வி கேட்டாரு, இன்னைக்கு இதே கேள்வி கேட்கிறாரு. பேசாம என்ன எப்படி திரும்பி போயிடலாமா? அதெல்லாம் வேண்டாங்க. ஆமா, கரெக்ட். தேங்காய் எல்லாம் அங்க வர வச்சுட்டோம். அவரு சாமிங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. என்ன செய்யறது? பகுத்தறிவுன்னு ஒண்ணு எதையுமே நம்ப விடாம தடுக்கிறேன். உங்களுக்கு பகுத்தறிவுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லதா? சம்பந்தம் இல்லாத விஷயத்தை தான் நான் மாட்டிக்கிறேன். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கல. விடுங்க. சாமிக்கு தெரிஞ்சா என்னங்க, நம்ம பிள்ளைக்கு தானே தெரியக்கூடாது. கரெக்ட். சாமி தான் நம்ம பிள்ளை இல்லையே, அவருக்கு தெரியல. அவர் பேர் என்ன சாமி? ராமசாமியா? சாமின்னு சாமி சாமி வாங்க பேசலாம். குப்சாமி, வெறும் சாமி இல்ல, வெறும் சாமி. சாமி, எல்லா குழந்தைகளுமே கடவுள் கொடுக்கிற குழந்தைகள் தானே. எங்க வயசுல வந்து அபூர்வமா பிறந்த இந்த குழந்தையினுடைய கல்யாணத்தை இந்த பொம்பளை வந்து நிறுத்துறாள, இது என்ன நியாயம் இது? தாயே, நீ யார அதிகமா நேசிக்கிறையோ அவங்களைத்தான் அதிகமா துன்பப்படுத்துற. உண்மைதான். என்னுடைய அன்பு எல்லாருக்கும் தொல்லையத்தான் கொடுத்திருக்கு.
ஆனா இந்த பெண்ணுடைய தாய் இவங்க. இவங்க யார்? தன் குழந்தைக்காக அத்தனை சுவத்தையும் தியாகம் செய்த உத்தமி. ஐயா சாமி, இந்த தாய்க்கு ஒரு குழந்தை இருந்து பல வருஷங்களுக்கு முன்னே காணாம போயிடுச்சு. ஆயா அந்த கதையை எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை பிறந்தா என் வயசு தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வயசு பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்கள தன்னுடைய பிள்ளைகளா பாவிக்கிறது இந்த அம்மாவுடைய வழக்கம். அவங்க கருத்துப்படி இவங்க 2 பேருமே அவங்களுடைய குழந்தைகள். சகோதரனும் சகோதரியும் எப்படி கல்யாணம் செய்துக்கலாங்கிறது தான் அவங்களுடைய குழப்பம். அப்படித்தானே? எல்லாருமே அண்ணன் தங்கச்சின்னா அப்பா நான் என் தங்கச்சியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தங்கச்சி தெய்வத்தோட பிரதிநிதியா இருந்து நான் சொல்றேன், இந்த மணமக்கள் 2 பேரும் கடவுளின் அருளுக்கு பரிபூர்ணமா பாத்திரமானவங்க. கணவன் மனைவியா வாழ்றதுக்குரிய தகுதியை உறவும் உள்ளவங்க. நீங்க சொன்ன பிறகு எனக்கு ஆட்சேபம் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. போய் கல்யாணத்தை நடத்துங்க. முகூர்த்த நேரம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னை விட நாளைக்கு நல்ல நாள். இதே இடத்துல இன்னொரு கல்யாணம் கூட நடக்க போகுது. அதோட சேர்த்து இதையும் வச்சுக்கங்க. ஐயோ, சாமிகள் சொன்னா சரிதான். சாமிகள் கையில நிறைய முகூர்த்தம் ரெடியா இருக்குது. அப்படியே குழந்தை, இந்த சந்தோஷமான நேரத்துல உன் மனசுல மட்டும் ஏதோ ஒரு குறை இருக்கே. சாமி கிட்ட எதையும் மறைக்கூடாதுமா, உண்மையை சொல்லிடு. நல்ல குழந்தை, சொல்ல மாட்டான். நான் சொல்றேன், இந்த நேரத்துல உன் அப்பா இங்க இல்லன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? சிறு வயசுல ஒரு குழந்தை பொம்மை மேல உசுரையே வச்சிருந்தியே, ஏன்? அது குழந்தை இல்ல, வெறும் பொம்மைன்னு தெரிஞ்சதும் அது மேல உள்ள ஆசையை விட்டுட்ட இல்லையா? அதே மாதிரி இதுவரைக்கும் நீ அன்பு செலுத்துற தகப்பன் உண்மையாகவே உன் தகப்பு இல்லைன்னு தெரிஞ்சா அவன் மேல உள்ள ஏக்கத்தை விட்டுட்டு உண்மையான தகப்பு மேல அன்பு செலுத்துவியா? சாமி, நல்ல விஷயங்களை தெளிவா சொன்னாலே இந்த காலத்து பசங்களுக்கு புரியறது இல்ல. நீங்க என்னன்னா விக்ரமாதித்தன் கதையில வர வேதாளம் புதிர் போடுற மாதிரி போடுறீங்க. குழந்தை பயந்துக்கு போகுது. எனக்கே நீங்க சொன்னது ஒண்ணும் புரியல. அப்பா பொம்மை 2 தான் புரிஞ்சுது. பதிலே நீங்களே சொல்லிடுங்க. இது வரைக்கும் நீ தகப்பனா நினைச்சுக்கிட்டு இருந்தது உன் தாயினுடைய நண்பன். இந்த விஜயபாபு தான் உன்னுடைய உண்மையான தகப்பன். நம்ம சாமியை கொண்டு போய் எக்ஸிபிஷன்ல விடணும். தொலைஞ்சு போற குழந்தையெல்லாம் டான் டான்னு கண்டுபிடிச்சு அப்பா கிட்ட கொடுத்துருவேன். சாமி, என்ன பாதை வெள்ளையா இருக்கு? நரம்ப விடுறா, ரத்தம் போனா தானே சிகப்பா இருக்கும். டேய், கைய வச்சு விடுறா. அப்பா அப்பா, அடாடா, என்ன ஒரு இன்பம் இன்பம். நான் காதமுக்கிறது தானே? இல்லடா, இந்த ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது என்ன ஒரு இன்பம் தெரியுமா? சாமிகள் உட்கார்ற ஆசனத்துல அமரலாமா? வாய மூடுறா, பின்னாடி இருக்க தூணு தெரியுது. நான் உட்கார்ந்தா என்ன? ஏண்டா, பகல்லதான் பகிரங்கமா உட்கார முடியல, ராத்திரில யாரும் உட்காரலான்னு ஒரு ஆசை. அடே, நானும் எவ்வளவு காலமா முயற்சி பண்றேன், இந்த இடத்த பிடிக்க முடியலையே. உன் தலை விதி. காத்து வந்தவன் கொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போற மாதிரி ஒவ்வொரு சாமியாரும் சாகரா, புதுசா ஒரு சாமியார் உண்டாகலாம். சாகர சாமியார் எல்லாம் வயசானவனா வந்தான், செத்தான். இவன் சின்ன வயசுலயே வந்துட்டான், சீக்கிரமா சாக மாட்டான் போல இருக்குது. நான் இல்ல. என்னடா படகு எடுத்து மடியில போட்டுக்கிட்ட? அன்னைக்கு மார்த்தாண்டேன்னு ஒருத்தன் வந்தானே, ஆமா, இந்த பணம் மூட்டை. அவன் சாமியார தீர்த்து கட்டிடுவான். இது கட்டலைன்னா தீர்த்து கட்டலைன்னா நாமெல்லாம் சேர்ந்து மார்த்தாண்டனை தூண்டுவோமே. என்னடா மே ஜூன் ஜூலைன்னு எதையும் ஆற போடாத, உடனே புறப்படு. 25 வருஷமா அப்பு அழுக்கு இல்லாம நடந்துகிட்டு இருக்கிற தொழில் வெள்ளி விழா கொண்டாட வேண்டியது. அதுக்கு ஒரு சாமியார் எதிர்ப்பா இருக்கிறான்னா அவனை அனுமதிக்கவே கூடாது. எஸ் பாஸ், அந்த சாமியார் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம உயிருக்கு ஆபத்து. ஆபத்து உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு தான். ஆமா பாஸ், மடத்துக்கு எவ்வளவோ சொத்து இருக்கு. நீங்க எவ்வளவு கேட்டாலும் எங்க ஆத்மானத்தை தரதா சொல்லிட்டேன். அந்த சாமியார உடனே பரலோகத்துக்கு அனுப்பிடணும். Is it David? Bolo, come on, take this. நாளைக்கு சாமியார. That's all. ஓகே பாஸ். என்ன ஆபரேஷன் முடிஞ்சு 1 வாரம் ஆறுது இல்ல? நான் இன்னைக்கு உன் கண் கட்ட அவுக்க போறேன். கண்ணை ரொம்ப மெதுவா திறக்கணும், சரியா? சரி மாமா.
ஞாபகம் வந்துருச்சு. கண்ணு நல்லா தெரியுது டாக்டர். வெரி குட். அந்த படத்துல இருக்கிறது என் அம்மா. அவங்க படம் இங்க எப்படி வந்தது? விஜயோட மகளா நீ? உன் அம்மா என் தங்கம்மா, நான் உன்னோட மாமா. சாமி, இன்னொரு தம்பதிகள் வருவாங்கன்னு சொன்னீங்களே, அவங்களை காணவே. இந்த கல்யாணத்தை முடிச்சுக்கலாமா? அதோ அம்மா சாரு, அம்மா சாரு, அம்மா எனக்கு வாங்க கட்டுச்சு. சாமிதான் எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாங்க. நானும் மாறிட்டேன். இப்ப நான் குழந்தைகளை கண்டிக்கிற தாய் இல்லை, ஆதரிக்கிற தாய். அம்மா அம்மா, என் கண்ணி நல்ல குணமாயிடுச்சுமா. இனிமே உன்னை நல்லா பார்க்க முடியுமா? அண்ணா, உன்னை இந்த கோலத்துல பார்க்கவா நான் வெளிநாடு போனேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை. இல்லம்மா, நீ பட்ட பாட்டெல்லாம் மீன் சொன்னா என்கிட்ட. மீன் எப்படி தெரியும் உங்களுக்கு? சுவாமிகள் செய்த அற்புதம். தன் கண் பார்வைக்காக சுவாமி கிட்ட முறையிட்டா மீனும். என் தங்கைக்காக நான் முறையிட்டேன். அவளை என்கிட்ட ஒப்படைச்சு அவளையும் குணப்படுத்தி இப்போ ஒன்னு என்கிட்ட கிடைக்கும்படி செய்துட்டேன். சுவாமிஜி இஸ் கிரேட். இந்திய மகான்களுடைய சக்தி ரொம்ப ரொம்ப கிரேட். அம்மா, இவங்கதான் மாமி. அண்ணியா? விஜயா, எலிசபெத் உன்னை பார்த்தது இல்லையே தவிர உன்னை பத்தி பேசாத நாளே கிடையாது. இந்திய பெண்களுக்கு ஹஸ்பண்ட் தானே எல்லாம், நானும் அப்படித்தானே இருக்கணும். சுவாமி, என்ன போல துன்பப்பட்டவங்களும் இருக்க முடியாது, இப்ப என்ன போல ஆனந்தப்படுறவங்களும் இருக்க முடியாது. கடவுளுடைய கணக்குல வரவும் செலவும் சரியாதான். அது சரி, கடவுளுக்கு என்ன இன்கம் டாக்ஸ் இருக்குது? வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டா எழுதிடுறாரு. சாமி, இன்னும் யார் யார் வருவாங்களோ, என்னென்ன கதை சொல்லுவாங்களோ, சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தம்பி, இப்படி வா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்கி சீக்கிரம் கட்டு. வாழ்க வாழ்க. சாமி, சுத்தம் இவன்தான். அம்மா அம்மா, உங்களை ஏமாத்துட்டேன், உங்களை ஏமாத்துட்டேன். ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, அப்பா, அப்பா. மாட்டாண்ட கூட்டத்துல சேர்த்து சாமியார கொண்ட பொண்ண வந்தேன், உங்களையே கொண்ட பாவி ஆயிட்டேன். அம்மா, என்ன பாருங்கம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்கம்மா. அப்பா, ஐயோ அம்மா, அப்பா. மகான்களை கொலை செய்யறது உலகத்துல தொன்று தொட்டு நடக்கிற காரியமா போச்சு. நல்லவங்களா, நாட்டுக்கு தேவையானவங்களா இருக்கிறது ரொம்ப ஆபத்து. என்ன மாதிரி இருந்துட்டா ஒரு ரொம்ப இல்லை. யாரும் அழக்கூடாது. நம்ம விட்டு பிரிஞ்சு தெய்வத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் ஒரு ஆத்மாவுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரம் இது. இவ சாதாரண பெண் இல்லை, குடும்ப தர்மங்களுக்காகவே வாழ்ந்தாள், குடும்ப தர்மங்களுக்காகவே மடிந்தாள். இந்த மண்ணிலே சில காலம் உறவிய தெய்வம் இவள். தெய்வமே, நீ வாழ்க, நீ வாழ்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வ